இந்த சீரீஸ்க்குள்ள ட்விஸ்ட் இல்ல, ட்விஸ்டுக்குள்ள தான் இந்த சீரீஸ். அப்படிதான் வந்து இந்த வதந்தி மிஸ்ட்ரி ஆஃப் மணி. அது ஒன்றும் இல்லை, டிப்பிக்கலாக ஒரு த்ரில்லர் ஒரு கதை தான். ஒரு மர்டர் நடக்குது, 2 எலும்பு கூட்டு கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். இது யார் கொலை பண்ணியிருப்பா அதுதான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கிரைம் ஸ்லோ பர்ன் கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் இதுதான். பட் மோர் ரூட்டராக நம்ம மதுரையில் சார்ந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமா தான் இது பார்க்குறேன். இந்த சீரீஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் எதுனா, இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட்டப்போ அந்த கடைசியாக 2 எபிசோடுமே அந்த வர ட்விஸ்ட் எதுவுமே கண்டுபிடிக்கிற அளவு தான் இருக்கு. அந்த அளவு தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம நினைச்சு ஓகேடா இவ்வளோதான்டா இவன் தான் கில்லன்னு நினைக்கும் போது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சாங்க பாருங்க. எங்கேருந்து இவன் வந்தானே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் தான் அதுவுமே. அந்த விஷயத்தில் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரைட்டிங்காகவும் நல்லா இருந்திருக்கு. சீரீஸ்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றியும் நிறையா இருக்கு. அதுவுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த சீரீஸ் சூப்பர். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஹையராக இருந்தது. இந்த சீரீஸோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நடுவில் கொஞ்சம் அந்த மிட் ரேஞ்சில் வர எபிசோட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்களோ ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. 8 எபிசோட்ஸ் பண்ணல, ஒரு 6 எபிசோடா பண்ணியிருந்தா இன்னும் ஒரு சூப்பரா அடுத்த லெவல் போயிருக்குன்னு இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எல்லாரோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா கேப்சர் பண்ணாங்க. அழகா எஸ்பியா வருவாங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் கொஞ்சம் பிளண்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்தது. அதை கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா இன்னும் ஒரு பயங்கரமான சீரிஸ் சொல்லலாம். பட் இப்போ கூட ஒரு நல்ல சீரிஸ் தான். இப்போதைக்கு பிரைம் வீடியோவில் தான் அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு உங்க வியூஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய்.